சில பேர் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா நான் சொல்ற இந்த வேவ் பெனிஃபிட்டை ஆட் பண்ணாதனால அவங்களோட ஃபேமிலிக்கும் குழந்தைங்களுக்கும் கிடைக்க வேண்டிய கவரேஜ் பெனிஃபிட் கிடைக்காம போக நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க வாட்டி பாக்குறீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்கிட்ட இன்னும் நிறைய இன்ஃபோ நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வேவ் பெனிஃபிட் எப்படி வேலை செய்யும், எப்போ வேலை செய்யும்னா, நாளை பின்னால நம்மளுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் லைக் கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், பெர்மனன்ட் டிசபிலிட்டி இல்ல இறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது நம்மளால பேமெண்ட்ஸ் கட்டாம போகும் அண்ட் தென் இன்கமும் இல்லாம இருக்க டைம்ல தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபேமிலிக்கும் குழந்தைங்களுக்கும் கிடைக்க வேண்டிய கவரேஜ் பெனிஃபிட்டை கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் லிங்க் பிளான்ஸ் வச்சிருந்தாங்களோ நாளை பின்னால ஏதாச்சும் ஆனா கூட உங்களோட ஃபண்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது இன்னும் ஸ்டில் க்ரோ பண்ணிட்டே தான் இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க எடுகேஷன் பிளான் வச்சிருந்தீங்கன்னா அதோட மந்த்லி பேமெண்ட்ஸை இன்சூரன்ஸ் கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அன்டில் உங்களோட குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும். பட் ஆனா இதுல டிஸ்அட்வான்டேஜும் இருக்குங்க. ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்காதா? என்னன்னா, நீங்க கட்டுற மந்த்லி பேமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. உதாரணத்துக்கு நீங்க இப்ப 850 வெள்ளிக்கு பிளான்ஸ் எடுத்து கட்டிட்டு இருக்கீங்கன்னா, இதுவே வேவ் பெனிஃபிட் ஆட் பண்ணீங்கன்னா அங்க 270 இல்ல 280 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அங்கிட்டு ஒரு 30 வெள்ளில இருந்து 20 வெள்ளிக்கு தான் வித்தியாசம். ஆனா எனக்கு புரியுதுங்க, சொல்றது இது கட்டுறது தான் ரொம்ப கஷ்டம்னு. இதுல எந்த ஒரு ப்ராசஸிங்கும் கிடையாது. பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெனிஃபிட்டை ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த வேவ் பெனிஃபிட் எல்லாத்துக்குமே வேலை செய்யாதுங்க. குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்மனன்ட் டிசபிலிட்டி, கிரிட்டிக்கல் இல்னஸ் இல்ல இறப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தாதான் இந்த வேவ் பெனிஃபிட் வேலை செய்யும். இதை தவிர்த்து மற்ற விஷயத்துக்கு இந்த வேவ் பெனிஃபிட் ஆக்டிவா ஆகாது. இதுல நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, இந்த வேவ் பெனிஃபிட் எல்லா பிளான்ஸ்லயும் ஆட்டோமேட்டிக்கா இருக்காது. அதனால உடனே போய் உங்களோட லைஃப் பிளானர் கிட்ட நீங்க என்ன டைப் ஆஃப் பிளான்ஸ் இப்போ வச்சிருக்கீங்க, அதுல வேவ் பெனிஃபிட் இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இதை எங்க தேடணும், எப்படி தேடணும்னு தெரியலன்னா நீங்க தாராளமா எனக்கு புல் பண்ணலாம். இந்த இன்ஃபோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ரீபோஸ்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.